வணக்கம் நண்பர்களே. ஆல் இன் ஆல் மதி யூடியூப் சேனல் தங்கள் நண்பன் வரவேற்கிறது. டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன் 717 ஓகேங்களா. 13/2025 3/9/2025 இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஐடிஐக்கு உண்டானது ஃபீல்டு அசிஸ்டண்ட்டு. தேர்வாளர்கள் தேர்வுக்குரிய தகுதியை உறுதி செய்தல். சரிங்களா, நம்ம உறுதிப்படுத்திடுவோம். அனைத்து தேர்வாளர்களும் தேர்வாணையத்தின் இணையதளமான tnbc.gov.in அப்படிங்கிற இணையதளத்தில் தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் படிக்கணும், கவனமாக படிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. அவங்க என்ன நிபந்தனை தகுதி இருக்குதோ அந்த தகுதியை பூர்த்தியாச்சு அப்படின்னா நீங்கள் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து தேர்வாணையத்தின் இணையதளமான டிஎன்பிஎஸ்சியில் விண்ணப்பதாரர்களுக்கு அறிவுரைகள் மற்றும் இந்த அறிவிக்கை உள்ள அறிவுரைகளை கவனமாக படிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். தேர்வுக்கு விண்ணப்பிக்கும் போதும் தேர்வாளர்கள் தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவதற்கான அனைத்து தகுதி நிபந்தனைகளும் அவர்கள் பூர்த்தி செய்வதையும் உறுதி செய்து கொள்ள வேண்டும். அவர்கள் தகுதி நிபந்தனைகள் பூர்த்தி செய்வதற்கு உட்பட்டு தேர்வின் அனைத்து நிலைகளிலும் அவர்களது அனுமதி முற்றிலும் தற்காலிகமானதாகும். எழுத்து தேர்வு சான்றிதழ் சரிபார்ப்பு அனுமதிப்பு அல்லது தெரிவு செய்யப்பட்டோர் பட்டியலில் தற்காலிகமாக தேர்வாளரின் பெயர் சேர்த்தப்படுவதால் மட்டுமே. சரிங்களா, ஒரு தேர்வாளர் பணி நியமனம் பெற உரிமை அளிக்கப்பட்டவராக கருதப்பட மாட்டார். சரி, ரைட்டு. தேர்வாளர்கள் அளிக்கப்பட்ட விவரங்கள் தவறு என்றால் தேர்வாணைய அறிவுரைகள் அல்லது விதிகள் மீறப்பட்டுள்ளன என கண்டறியப்பட்டாலோ எந்த நிலையிலும் தெரிவு செய்யப்பட்ட பின்னர் விண்ணப்ப நிலையை உரிய நடவடிக்கைக்கு பிறகு நிராகரிக்கும் உரிமை தேர்வாளருக்கு உண்டு. எனவே இத்தேர்வுக்கான விண்ணப்பம் அனைத்து நிலையிலும், அதாவது தெரிவு செய்யப்பட்ட பின்னும் கூட தற்காலிகமானது. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடச்சிட்டாலுமே அது மறுபடியும் தப்பு அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க. நோட்டிஃபிகேஷன் நாள் 3/9/2025. இணைய வழி விண்ணப்பத்தை சமர்ப்பிக்க கடைசி நாள் 2/10/2025 11:59 பிற்பகல் வரைக்கும் இருக்கும். உங்கள் அப்ளிகேஷன் எடிட் பண்ணுறதுக்கு அதுக்கு கால வரமுறை கொடுத்துருக்காங்க. 6/10/2025 12:01 8/10/2025 11:59 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, தேர்வு எந்த எக்ஸாம்லேயும் தேர்வு இப்போ தான் வைக்க போகிறேன்னு சொல்லி சொல்ல மாட்டாங்க. இப்போ சொல்லிட்டாங்க. தமிழ் தகுதி தேர்வு, பொது அறிவு, திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு அது 16/11/2025 காலையில் 9 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும். தொழில் பிரிவு பேப்பர் 2 எலக்ட்ரிக்கல் எக்ஸாம் மின் பணியாளர் மற்றும் கம்பியாளர், அதாவது எலக்ட்ரிஷியன் மற்றும் வயர்மேனுக்கு 16/11/2025 2:30 பிற்பகல்லேருந்து 5:30, அதாவது அதே நாளில் காலையிலையும் மதியமும் நடக்கு. மார்னிங் தமிழ் செக்ஷன், ரெண்டாவது மதியத்துக்கு மேலே எலக்ட்ரிக்கல் பேப்பர் 2. ஓகேங்களா, நீங்கள் ஆல்ரெடி ஓடிஆர் வச்சுருந்தீங்கன்னா ஓடிஆர் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, அது பார்த்துக்கலாம். அதுக்கு நம்ம நோட்டிஃபிகேஷனில் நிறைய நண்பர்களுக்கு சந்தேகம். என்ன சந்தேகம்னா, ஐடிஐ மட்டும்தான் படிச்சிருக்கணுமா? கள உதவியாளர் போஸ்ட் கோடு 3749 1000
1794. நிலை வந்து பே ஸ்கேல் லெவல் 2 18,800. சரிங்களா, அதெல்லாம் பார்த்துக்குங்க. இது வந்து இந்த அறிக்கை வந்து தோராயமானது தான். இது வந்து அதிகமாகலாம், கூடலாம், குறையலாம். இது வயது வரம்பு, இதில் தான் தகுதி நிபந்தனைகள். வயது வரம்பு குறைஞ்சபட்ச வயசு வந்து 18 இருக்கணும். இப்போ வந்து 32 வயது வந்து அதிகபட்ச வயது. வயது வரம்பு சலுகை யார் யாருக்குன்னா, நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடு உள்ள மாற்றுத்திறனாளிகள், முன்னாள் இராணுவத்தினர், ஆதரவற்ற விதவைகள். இப்போ நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் வந்து 42 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். முன்னாள் இராணுவத்தினர் வந்து 50 வயது வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆதரவற்ற விதவைகள் 37 அப்படின்னு சொல்லி போட்டு ஏஸ் போட்டிருக்காங்க. அது கீழே வாங்க பார்க்கலாம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட அவங்களுக்கு வந்து, அதாவது மிகவும் பிற்படுத்தப்பட்ட இவங்களுக்கு, அதை மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமிய அல்லாதோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் இஸ்லாமியர், அது அவங்க அதை தான் கொடுத்துருக்காங்க. ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர், அது மாதிரி இருக்குங்கள்ல, பட்டியல் பழங்குடியினர், அவங்களுக்கெல்லாம் உச்ச வயது வரம்பு 37. அதாவது பீவானா பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர் அல்லாதோர் வந்து இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர், இவங்க எல்லாமே 34 வயசு. அதாவது குறைந்தபட்ச, அதாவது ஏஸ் போட்டிருக்காங்கன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க பாருங்கள். இதில் பாருங்கள் 34 ஏஸ் போட்டிருக்காங்க. சரிங்களா, அதே மாதிரி ஆதி திராவிடர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர், அவங்க வந்து 37 வயசு வரைக்கும் ட்ரை பண்ணலாம். இதில் வந்து நம்ம வந்து நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடு உடைய மாற்றுத்திறனாளிகள் வந்து 44 வயசு. அதாவது பிற்படுத்தப்பட்டோர், இஸ்லாமியர் அல்லாதார், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர், சீர் மரபினர், அவங்க எல்லாமே 44 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஆதி திராவிடர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வந்து 47 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது நிர்ணயிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள். இதுவே எக்ஸ் சர்வீஸ்மேன் 55 வயசு, ஆதரவற்ற விதவைனா 37 வயசு கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே ஏஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது குறைந்தபட்ச பொது கல்வி தகுதியை விட அதிகமான கல்வி தகுதி பெற்ற பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், என்னது இஸ்லாமியர் அல்லாதோர், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், இஸ்லாமியர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர் மரபினர், ஆதி திராவிடர் அல்லது பட்டியல் பழங்குடியினர் மற்றும் அனைத்து பிரிவும் சேர்ந்த ஆதரவற்ற ஆகியோருக்கு உச்ச வயது வரம்பு இல்லை. ஓகேங்களா, ஆதரவற்ற விதவைகளுக்கு வந்து உச்ச வயது இல்லை. அவங்களாம் நீங்கள் வந்து அவங்க வந்து எவ்வளோ வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். மற்றவங்க வந்து இந்த 34 வயசு இவங்களுக்கு வந்து 37 வயசு அதிகபட்சம். அதாவது மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th, ITI, NSC. இதுக்கு இல்லாமல் ஐடிஐ, அதாவது 10th படிச்சுட்டு 12th படிச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஒரு 32லேருந்து 2 வயசு கூட வச்சுருக்காங்க. 34 வயசு வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், குறைந்தபட்ச பொது கல்வி தகுதியை விட. சரிங்களா,
தொழில் பழகுனர் பயிற்சி முடித்தோருக்கு அப்பயிற்சியின் கால அளவுக்கு சமமான வயது வரம்பு தளர்வு அளிக்கப்படுகிறது. உச்ச வயது வரம்பு என்பது இல்லை. 1/7/2025 அன்றோ அல்லது தெரிவு செய்யப்பட்ட நாள் நியமனம் செய்யப்படும் நாள் அன்றோ தேர்வாளர் 60 வயதை நிறைந்திருக்கக்கூடாது. தமிழ்நாடு அரசு பணியாளர் பணி நிபந்தனை சட்டம் 2006 பிரிவு 3(1)(4) படி 7 படி மேலே குறிப்பிட்டுள்ள வயது சலுகை ஏற்கனவே ஏதேனும் ஒரு வகுப்பு அல்லது பணி அல்லது பிரிவுக்கு தெரிவு செய்யப்பட்ட முன்னாள் இராணுவ வீரர்களுக்கு இது பொருந்தாது. சரிங்களா? குறைந்தபட்ச பொது கல்வி தகுதி என்பது தமிழ்நாட்டில் இடைநிலை கல்வி பள்ளி இறுதி வகுப்பு சான்றிதழ் தேர்வில் தேர்ச்சி. ஒரு நபர் தமிழ்நாடு திறந்தவெளி பள்ளி குழுமத்தினால் நடத்தப்படும் 10ஆம் வகுப்பு அரசு தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருந்தால் பள்ளி இறுதி தேர்வு வெற்றி பெற்றவராக கருதப்படுவார். அதாவது 10th தாங்க மினிமம் குவாலிஃபிகேஷனு. 10th முடிச்சிருந்தா அவங்க குறைந்தபட்ச கல்வின்னு எடுத்துக்கிறாங்க. பொது கல்வி தகுதி நீங்கள் 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஹையர் எஜுகேஷன் மாதிரி எடுத்துக்கிறாங்க. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து 12th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் 34 வயசு வரைக்கும், 10th மட்டும் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 32 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். நம்ம இதெல்லாம் நம்ம எப்போவுமே இது பண்ணுறது தான். ஆதார சான்று தேர்வாளர்களின் பிறந்த தேதி தமிழ்நாடு இடைக்கல்வி வாரியம் தமிழ்நாடு மேல்நிலை வாரியத்தால் வழங்கப்படும் முறையே 10ஆம் வகுப்பு SSLC அல்லது 12ஆம் வகுப்பு HSC மதிப்பெண் பட்டியலுக்கு சரிபார்க்கப்படும். 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலில் தேர்வாளர்களின் பிறந்த தேதி குறிப்பிடாமல் இருப்பின் தேர்வாளர்கள் அவரது பிறப்புச் சான்றிதழ் மற்றும் மாற்றுச் சான்றிதழ், பட்டப்படிப்பு மதிப்பெண் பட்டியல் போன்ற ஆவணங்கள் தங்களது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு மதிப்பெண் பட்டியலுக்கு மாற்றாக பதிவேற்ற செய்யப்பட வேண்டும். 10th மார்க் ஷீட்லேயோ 12th மார்க் ஷீட்லேயோ டேட் ஆஃப் பர்த் இல்லாமல் இருந்தால் உங்கள் பர்த் சர்டிஃபிகேட்டு, அப்படி இல்லைன்னா டிசி, டிகிரி சர்டிஃபிகேட், டிகிரி மார்க் ஷீட்டில் ஏதாவது அதை வந்து எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உரிய சான்றிதழை பதிவேற்றம் செய்ய தவறினால் விண்ணப்பம் உரிய நடைமுறைக்கு பின்னர் நிராகரிக்கப்படும். அதாவது இது மாதிரி டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக இருக்குது, இல்லை நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது கரெக்டானது இல்லை, 10th கரெக்டாக இல்லை அப்படின்னா 12th நீங்கள் வச்சுக்கலாம், 12th கரெக்டாக இல்லை அப்படின்னா பர்த் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். அது மாதிரி சொல்கிறாங்க. கலா உதவியாளர் பதவியின் பெயர் வந்து கலா உதவியாளர், பதவி குறியீடு வந்து 3749. தொழில் கல்வி மற்றும் பயிற்சிக்கான தேசிய குழுமத்தால் வழங்கப்படும் பின்வரும் ஏதாவது ஒன்று தொழில் பிரிவில் தேசிய தொழில் சான்றிதழ், தேசிய தொழில் பழக்கங்களின் சான்றிதழ் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும். அதாவது தேசிய தொழில் பழக்கங்களின் சான்றும் கட்டாயம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லி சொல்கிறாங்க. அதாவது NDCயும் கேட்குறாங்க, NACயும் கேட்குறாங்க. மின் பணியாளர் மற்றும் கம்பியாளர் அல்லது சிறப்பு திட்டத்தின் கீழ் மின்னியல் தொழில் பிரிவு, இதில் வந்து எலக்ட்ரிஷியனும் கேட்டிருக்காங்க, ஒயர்மேனும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? தேர்வாளர்கள் இவ்வறிக்கையை வெளியிடப்படும் நாளன்று குறிப்பிட்ட பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதிக்கு மேல் தொழில்நுட்ப தகுதியை பெற்றிருக்க வேண்டும். ITIக்கு மேலே, அதாவது ITI முடிச்சிருக்கணும், அப்ரண்டிஸும் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறாங்க. மின் பணியாளர் மற்றும் கம்பியாளர் மின்னியல் தேசிய சான்றிதழ், தேசிய பயிற்சி சான்றிதழ், தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் பெறாமலே அதே பாடல்கள் உயர்கல்வி தகுதி பெற்றிருந்தாலும் விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவார். நீங்கள் வந்து எலக்ட்ரிஷியன் முடிச்சுட்டு NDC வச்சுருக்கீங்க, NDC வச்சுட்டு நீங்கள் டிப்ளமோ BE எது படிச்சிருந்தாலும் அது வந்து வேலிடேட் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து கம்பல்சரி NAC கேட்குறாங்க. தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் பெறாமல்
அந்த பாடப்பிரிவில் உயர்கல்வி பெற்றிருந்தாலும் அவர் வந்து விண்ணப்பிக்க தகுதி அற்றவர். நீங்கள் வந்து அப்ரெண்டிஸ் பண்ணாமல் ஐடிஐ முடிச்சிட்டிங்க, ஒயர்மேனோ எலக்ட்ரிஷியனாக முடிச்சிட்டிங்க, அதுக்கப்புறம் டைரெக்டாக டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க, பிஇ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எலிஜிபிள் ஆக மாட்டீங்க. கம்பல்சரி அப்ரெண்டிஸ் தேசிய தொழில் பழகுனர் சான்றிதழ் கண்டிப்பாக பெற்றிருக்கணும். அப்போ தான் நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனுக்கு எலிஜிபிள். கம்பல்சரி ஐடிஐ படிக்கிறவங்களோ அப்ரெண்டிஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களோ அப்ளை பண்ண முடியாது, கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். இதை தான் நான் வந்து முக்கியமாக சொல்ல வந்தேன். கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் தெளிவாக பார்த்துங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம டெலகிராம் சேனல்லையும் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப்லேயும் இருக்குது. டெலகிராம் சேனல்லையும் போய் பாருங்கள். நோட்டிஃபிகேஷன் வந்து டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்லேயும் இருக்குது, இதுலேயும் போய் ஏதோ பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனுக்கு தான் இந்த வீடியோ. உங்களுக்கு ஒரு புரியல அப்படின்னா ஒரு டைம் 2 டைம் படிங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து டெலகிராம்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ டெக்ஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆதார சான்று எவிடன்ஸாக உங்களுக்கு என்னென்னு கேட்குறாங்கன்னா 10th 10ஆம் வகுப்பு மேல்நிலை கல்வி தேசிய தொழிற்கல்வி, அதாவது NDC தேசிய பழகுனர் பயிற்சி சான்றிதழ், NAC பட்டயம், பட்டம், முதுகலை பட்டம், அப்படிக்கு தற்காலிக பட்டய சான்றிதழ் அல்லது ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் ஆகியவை கல்வி தகுதிக்கு ஆதாரமாக ஏற்றுக்கொள்ளப்படும். நீங்கள் எந்த சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்களோ எல்லாமே ஆதாரமாக எடுத்துக்கிறாங்க. தேசிய தொழில் சான்றிதழ், தொழில் பழகுனர் சான்றிதழ், பட்டயம், பட்டப்படிப்பு, முதுகலை படிப்பு சான்றிதழ் அறிவிக்கு பின்னர் வழங்கப்பட்டிருப்பேன். அதாவது நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் வழங்கப்பட்டால் அது வந்து ஸ்கூலில் வந்து அனெக்ஸ் 5th வந்து இருக்குதுங்களாமா. அதாவது நீங்கள் வந்து ஒரு பொனாஃபிட் சர்டிஃபிகேட் மாதிரி வாங்கிக்கணும். இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா தேசிய தொழில் சான்றிதழ், தொழில் பழகுனர் பயிற்சி சான்றிதழ், பட்டயம், பட்டப்படிப்பு, முதுகலை சான்றிதழ் அறிவிக்கை தேதிக்கு பின்னர் வழங்கப்பட்டிருப்பின் நோட்டிஃபிகேஷனுக்கு அப்புறம் தேர்வாளர்கள் தங்களது கல்வி தகுதியை அறிவிக்கை அல்லது அறிவிக்கை தேதிக்கு முன்னர் பெற்றவருக்கு ஆதாரமாக ஆவணங்கள், அதாவது தற்காலிக பட்டயம், தொழில் ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல் விரைக்கை குறிப்பில் உள்ள ஒரு நிறுவனத்தில் தலைவரிடம் சான்று பெற்று பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். ஓகே. ஒரு பதவிக்கு நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை விட அதிகமான கல்வி தகுதி பெற்றிருப்பினும் உரிமை கோரும் தேர்வார்கள் அதுக்குண்டான ஆதாரமாக அறிவிக்கை நாள் அன்றோ அதுக்கு முன்னராகவோ பெறப்பட்ட சான்றிதழ்களை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அதாவது நீங்கள் வந்து நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை விட அதிகமான கல்வி தகுதி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து சான்றிதழை பதிவேற்றம் செய்யணும், ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. கல்வி தகுதி, தொழில்நுட்ப தகுதி ஆகியவற்றுக்கான நிர்ணயிக்கப்பட்ட படிப்புக்கான கால அளவு அறிவிக்கையில் குறிப்பிட்ட தேர்வுகள் விண்ணப்பது உள்ள பிற உரிமை கோரலுக்கு பதிவேற்றம் பட்ட ஆவணங்களுக்கிடையே ஏதாவது தேர்வான விண்ணப்பம் உரிய நடைமுறைக்கு பின்னர் நிராகரிக்கப்படும். அதாவது நீங்கள் வந்து உங்கள் படிக்கிற டூரியேஷனுக்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்கிற இதுக்கும் வந்து ஏதாவது வேறுபாடு இருக்கக்கூடாது. டிஃப்ரென்ஸ் எது இருந்துச்சுன்னா உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்களாமா. அதுதான் சொல்கிறாங்க. உங்கள் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் முன்னாடி நீங்கள் முடிச்சிருக்கணும். பட்டப்படிப்பு சான்றிதழ் தொலைந்து விட்டாலோ அல்லது குறிப்பிட்ட காரணங்களுக்காக உடனடியாக சான்றிதழ் கிடைக்க பெறாமல் இருந்தாலோ பட்டப்படிப்பு சான்றிதழ் பதிவேற்றின் சுருக்க குறிப்பு கல்வி சான்றாக எடுத்துக்கொள்ளப்படும். இணையவழி கல்வி தகுதியை கோரும் தேர்வாளர்கள் அதற்குரிய அரசாணையின் நகலை சமர்ப்பிக்க வேண்டும். தவறினால் அவர்கள் விண்ணப்பம் உரிய நடைமுறைக்கு பின் நிராகரிக்கப்படும்.
இணைய வழி கல்வி தகுதி தொடர்பான அரசாணைகள் தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றத்தின் இணையதளத்தில் tn.gov.in அப்படிங்கிற வெப்சைட்டில் இருக்குது. மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பு தேதிக்கு பிறகு வெளியிடப்பட இணை கல்வி தகுதி தொடர்பான அரசாணை இந்த தேர்வுக்கு கருத்தில் கொள்ளப்பட மாட்டாது. சரிங்க. மருத்துவம் மற்றும் உடல் தகுதி கண்டிப்பாக இதுக்கு வந்து ஃபிசிக்கல் இருக்குங்க. அதாவது நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது கண்டிப்பாக உடல் ஃபிட்னஸ் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் சான்றிதழை வந்து அங்கே வந்து காமிக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. இங்கே வந்து பார்வைத்திறன் வந்து தரம் 3 அல்லது அதுக்கு மேற்பட்ட தரத்தை கேட்குறாங்க. ஏதாவது பார்வையில் குறைபாடு இருக்குன்னா அந்த தேர்வாளர்கள் அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் தகுதி வாய்ந்த கண் சிகிச்சை நிபுணரிடம் கண் பார்வையை திறனை சான்றிதழை பெற்று பணியில் சேரும்போது பணி நியமனாளர்களோட கட்டாயம் சமர்ப்பிக்கப்பட வேண்டும். ஆமாங்க, உங்களுக்கு பார்வையில் ஏதாவது குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கவர்மெண்ட் டாக்டர்கிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டு தான் ஜாயின் பண்ணணுமாம்மா. அது எப்படின்னு பார்த்துங்க. தமிழ் மொழி தகுதி சான்று ஆமாங்க, இது வந்து டிஎன்பிசியில் வந்து தமிழ் மொழி வந்து கம்பல்சரி. இதை வந்து நீங்கள் வந்து தமிழ் அறிவு வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கம்பல்சரி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே இது வந்து தமிழ் மொழியில் தகுதி பெற்றால் தான் நம்ம அடுத்த இதுக்கே போக முடியும். நீங்கள் பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்கன்னா 10th 12th எதுக்கு படிச்சிருக்கீங்களோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து பிஎஸ்டிஎம் வாங்கணும். நீங்கள் பிஎஸ்டிஎம் பழைய மாடலில் வாங்கியிருப்பீங்க. அந்த மாடலில் வந்து இந்த பிடிஎஃப்லேயே கொடுத்துருக்காங்க. அந்த ஃபார்மேட்டில் இருந்தால் ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்கள் புதுசாக தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் பிஎஸ்டிஎம்முக்கு. இந்த தேர்வுக்கு விண்ணப்பத்தில் ஒரு கட்டுப்பாடு வச்சுருக்காங்க. ஆதி திராவிடர், பட்டியலில் பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சீர் மரபினர் இவங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்திய அரசு பணியில் அல்லது மாநில அரசு யூனியன் அவங்க முதலாக பணியில் சேர்ந்து 4லிருந்து 5 ஆண்டுகள் அல்லது அதுக்கு மேற்பட்ட காலம் முறையான பணியில் புரிந்தவர்கள் இப்பதவிக்கு வயது வரம்புக்குள் இருந்தாலும் இப்பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர். நீங்கள் ஒரு கவர்மெண்ட் வேலையில் இருக்கீங்க அப்படின்னா அந்த நீங்கள் ஏஜ் ரிலாக்ஸேஷனுக்குள்ளேயே இருந்தாலும் நீங்கள் ஒரு கவர்மெண்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ நிறைய நண்பர்கள் வந்து ஐடிஐ முடிச்சிருப்பீங்க, கேங்மேனில் இருப்பீங்க. அது வந்து 5 ஆண்டுகள் 5 வயது இல்லை 5 ஆண்டுகள் அல்லது அதுக்கு மேற்பட்ட காலம் முறையான பணியில் வந்து பணிபுரிந்து இப்பதவிக்கு வயது வரம்புக்குள் இருந்தாலும் இப்பதவிக்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள். 5 வருஷம் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து விண்ணப்பிக்க தகுதியற்றவராக கருதப்படுவாங்களாம்மா. இது வந்து ஒரு ஸ்ட்ரிக்டாக கடைப்பிடிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு பொருந்தலை அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி 5 வருஷம் அதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அது வந்து நீங்கள் வந்து தகுதியற்றவர்னு சொல்லியிருக்காங்க. இதில் நிர்ணயிக்கப்பட்ட குறைபாடுள்ள மாற்றுத்திறனாளிகள் பொருத்தமான அடையாளப்பட்ட பகுதி. சரி, ரைட். ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு நீங்கள் வந்து பார்வை குறைபாடு இருக்குது அப்படின்னா HH, LD, AC, DF, LC இவங்க வந்து அப்ளை நீங்கள் இவங்க மட்டும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தேர்வு முறை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒருங்கிணைந்த தொழில்நுட்ப பணியாளர் தேர்வு தொழில் பயிற்சி நிலை லெவல் 2 எழுத்து தேர்வு உடையது. இணையவழி விண்ணப்பத்தில் கோரப்பட உரிமை கோரல் அடிப்படையில் தேர்வாளர்கள் எழுத்து தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார். ஓகே, நீங்கள் ஆன்லைன் அப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா எக்ஸாமுக்கு ரிட்டன் எக்ஸாமுக்கு
அனுமதிக்கப்படுவீங்க. தேர்வாளர்கள் எழுத்துத் தேர்வில் தாள் 1 மற்றும் தாள் 2 இரண்டிலும் கலந்து கொள்வது கட்டாயம். தாள் 1 மற்றும் தாள் 2 இரண்டிலும் கலந்து கொள்ளாதவர் குறைந்தபட்ச மதிப்பெண்களை பெற்றிருந்தாலும் கூட அவங்க வந்து தேர்வுக்கு கருதப்பட மாட்டார்கள். ஆமாங்க, நீங்கள் வந்து கம்பல்சரி பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுலுமே கலந்துக்கணும். 1ல் கலந்துட்டாலும் நீங்கள் வந்து அதிகமாக மார்க் எடுத்தாலும் பிரயோஜனம் இல்லை. தமிழ் தகுதி தேர்வு மட்டும் நீங்கள் அதிக மார்க் எடுத்தாலும் பேப்பர் 2ல் கலந்துக்கலாம் அப்படின்னா வேஸ்ட்டு. அதனால் 2 எக்ஸாம்லேயும் கலந்துக்கணும். சரிங்களா? இது கம்பல்சரி. தரவரிசை நடைமுறை. எழுத்து தேர்வில் தேர்வாளர்கள் பெற்ற மொத்த மதிப்பெண்களின் அடிப்படையில் தகுதி பட்டியல் அல்லது தரவரிசை பட்டியல் தயாரிக்கப்படும். சரிங்களா? சரிங்க. எழுத்து தேர்வில் தாள் 1 பகுதி ஆ மற்றும் பகுதி இ மற்றும் தாள் பேப்பர் 2 தேர்வாளர்கள் அதாவது இங்கே பாருங்க, இப்போ வந்து பேப்பர் 1ல் வந்து தமிழ் பார்ட் ஏ வந்து தமிழ் எலிஜிபிள் தான். அதில் கம்பல்சரி 60% எடுத்துருக்கணும். ஓகேங்களா? சரி, 40%, 60 மார்க் எடுத்துருக்கணும். சென்ட்ரல் ஸ்டடீஸில் வந்து நீங்கள் அந்த மார்க்குமே பேப்பர் 2 எலக்ட்ரிக்கல் பேப்பர்லேயும் இருக்கிற மார்க்கு தான் கன்சிடர் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 பேரும் ஒரே மார்க் எடுத்தாங்க, ஒரு 150 2 பேரும் ஒரே மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அதிக கல்வி தகுதி பெற்ற தேர்வுகளும், அதாவது இப்போ வந்து 2 பேர் இருக்கிறாங்க, 2 பேருமே 150 மார்க் எடுக்கிறாங்க அப்படின்னா ஒருத்தர் ஐடிஐ மட்டும் முடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஐடிஐ என்ஏசி தான் முடிச்சிருக்காரு, இன்னொருத்தர் வந்து ஐடிஐ என்ஏசி டிப்ளமோ வச்சுருக்காரு அப்படின்னா டிப்ளமோ ஹோல்டருக்கு தான் அந்த வேலை கிடைக்கும். சரிங்களா? அதே மாதிரி அவரும் சேம் குவாலிஃபிகேஷன், அவரும் சேம் மார்க்கு சேம் குவாலிஃபிகேஷனு டிப்ளமோ வச்சுருக்காரு, ஐடிஐ என்ஏசி டிப்ளமோ வச்சுருக்காரு, இன்னொருத்தர் சேமாக இருக்கிறாரு அப்படின்னா அடுத்தது வந்து 2வது பாயிண்ட் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா வயதில் மூத்தவர் யார் வந்து, அதாவது யார் வந்து வயசு அதிகமோ அவங்களுக்கு தான் வாய்ப்பு கிடைக்கும். அந்த வேலை வந்து அவங்களுக்கு தான் முன்னுரிமை தருவாங்க. இப்போ வந்து நீங்களும் நானும் ஒரே மார்க் எடுக்கிறோம், அவங்க வந்து நீங்களும் ஐடிஐ டிப்ளமோ முடிச்சிருக்கோம், அவங்களும் டிப்ளமோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து என்னோடய வயசை விட நீங்கள் கூட இருந்தால் உங்களுக்கு தான் வேலை கிடைக்கும். ஓகேங்களா? வயதும் ஒரே மாதிரியே இருப்பின் விண்ணப்ப எண்களில் தீர்மானப்படி ஆணையத்துக்கு முன்னதாக சமர்ப்பித்த தேர்வாளர்கள் தகுதி பட்டியலில் முதலிடம் வைப்பார். இப்போ எல்லாமே நீயும் நானும் சமங்க, யார் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தாங்க முன்னுரிமை, இதை தாங்க சொல்கிறாங்க. அதனால் ஒவ்வொரு பாயிண்ட்டும் நீங்கள் தெளிவாக படிச்சுக்கிங்க. நிறையா கொடுத்துருக்காங்க. இது கம்பல்சரி வந்து ரோஸ்டர் மெத்தட் இருக்குது, அது கடைசியாக கொடுத்துருக்காங்க. அந்த ஜென்ரல் அதுலேயே ஒவ்வொருத்தராக இது எத்தனை பேர்னு கொடுத்துருக்காங்க இடஒதுக்கீடு, அது மூலமாக தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக கூப்பிடுவாங்க. சரிங்களா? அடுத்தது பார்ப்போம். அறிவிக்கல் 6ல் குறிப்பிட்டவாறு குறைந்தபட்ச மதிப்பெண் மற்றும் இடஒதுக்கீடுக்கான விதிகள் ஆகியவற்றை அடிப்படையில் கணினி வழித்துறையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தகுதியான தேர்வாளர் கணினித்துறையில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு 1 சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு 1:5ன்னு கூப்பிடுவாங்க. இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சரிபார்ப்புக்கு பின் தகுதியுடைய நபர் 1:3 விகிதத்தில் உடல் தகுதி தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார். இத்தேர்வில் கீழ் குறிப்பிட்டுள்ள 3 படிநிலைகளை கொண்ட உடல் தகுதி தேர்வில் கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். தமிழ்நாடு மின் பகிர்மான கழகத்தால் 12 மண்டலங்களில் உடல் தகுதி தேர்வு நடத்தப்படும். உடல் தகுதி தேர்வு நடைபெறும் மண்டலங்கள் குறித்த விவரங்கள் வரிக்கை பிச்சரிக்கை 1ல் குறிப்பிட்டுள்ளது. இங்கே பாருங்கள், நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதி 1:5 அப்படிங்கிற ரேஷியோவில் 1:5ங்கிற ரேஷியோவில் செலக்ட் ஆவீங்க. அந்த செலக்ட் ஆனவங்களில் 1:3 அப்படிங்கிறவங்களுக்கு தான் ஃபிசிக்கல் ஃபஸ்ட்டு எக்ஸாமாக ஃபிசிக்கலான்னு கேட்டவங்களுக்கு இதுலேயே கிளாரிஃபிகேஷன் வந்துச்சு. ஃபஸ்ட்டு எக்ஸாமு 16ஆம் தேதி எக்ஸாமு,
அதுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆவாங்க, ஃபிசிக்கலுக்கு மூவ் பண்ணுவாங்க. 1:3 அப்படிங்கிற விகிதத்தில் ஃபிசிக்கலுக்கு போவாங்க. இப்போ ஃபிசிக்கல் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்ல. உடல் தகுதி தேர்வு செய்முறை 1, செய்முறை 2, செய்முறை 3 செய்முறை இருக்குது. ஆல்ரெடி நம்ம வீடியோவிலே போட்டோம். அதுவும் இல்லாமல் நம்ம சேனல்லையும் இருக்குது, அந்த வீடியோ இருக்குது. இது வந்து எல்லாமே எக்ஸாமுக்கு அப்புறம் தாங்க. இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கலில் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது உங்களோட நல்லது தான். ஆனால் நீங்கள் வந்து எக்ஸாமில் ஹையஸ்ட் மார்க் எடுத்துகிட்டு, ஏன்னா இது வந்து ஃபுல்லாக ஐடிஐ படித்தவங்க தான், காம்படிஷன் அதிகமாக தான் இருக்கும், கம்மியாலாம் இருக்காது, அதிகமாக தான் இருக்கும். நம்ம தெரிஞ்ச நிறைய பேர் இருக்காங்க, காம்படிஷன் அதிகம்தான். ஐடிஐ எலக்ட்ரிஷியன் ஒயர்மேன் மட்டும் 34 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டு தான். இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததே ஒரு கவர்மெண்ட் வேலை கிடைச்சதுக்கு ஈக்குவலாக இருக்குது. அந்தளவுக்கு ஹாப்பியாக தான் இருக்குது எல்லோரும். அந்த குரூப்பில் அதை வந்து சந்தோஷத்தை அனுபவிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் வந்து உள்ளே போயிடலாம். கம்பம் ஏறுதல் செய்முறை 1, கம்பம் ஏறுதல் மற்றும் குறுக்கு கை பொருத்தல் முதலைய மின் கம்பம் நிறுவப்பட்டுள்ள நிறுவப்பில் இடுப்பு கயிறை முறையாக கட்டி இடுப்பில் கட்டி கொண்டு 9 மீட்ரு மின்னழுத்தப்பட்ட கலவை பிஎஸ்சி கம்பத்தில் வந்து 30 அடி கம்பம். மும்முனை குறுக்கு கை கட்டப்பட்டுள்ள 3 பேஸ் கிராஸ் அது வந்து மேலே ஏறி ஃபிக்ஸ் பண்ணுமாங்க. ஆல்ரெடி அதே தாங்க. கம்பத்தில் கால் வைப்பதற்கான கட்டையினை கட்டி தனது இடுப்பு கயிற்றின் இன்னும் கம்பத்தில் கட்ட வேண்டும். அதன் பின் மும்முனை குறுக்கு கையை பொருத்தி மீண்டும் நிலப்பரப்புக்கு வர வேண்டும். குறுக்கு கையை கம்பத்துக்கு மேல் இறுதியில் ஏறக்குறைய 1 அடி தூரத்தில் பொருத்துதல் வேண்டும். மேற்கண்ட செயல்முறை 8 நிமிட கால அளவுக்குள் ஒரே வாய்ப்பில் முடித்திருக்க வேண்டும். ஆமாங்க, இது ஆல்ரெடி போன நோட்டிஃபிகேஷன்லேயே வந்தது தான். என்னென்னு சொல்கிறேன்னு பாருங்கள். இங்கே கம்பை ஏறணும், கிராஸ் ஆரத்தை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அது வந்து 9 மீட்ரு, அதாவது 9 மீட்ரு 30 அடி கம்பம் அப்படிங்கிறாங்க. பிஎஸ்சி போல் தான் ஏறணும்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நீங்கள் வந்து ஃபுட் ரெஸ்ட்டு கட்டணும், அதுவும் இல்லாமல் இடுப்பு கயிறையும் கட்டணும். இதுதாங்க கான்செப்ட்டு ஃபஸ்ட்டு. இது அது வந்து ஒரே ஒரு சான்ஸு தான், 8 நிமிஷத்தில் நீங்கள் முடிக்கணும். செயல்முறை 2 அதே தாங்க. அலுமினிய கண்டக்டரில் கிரிப்பர் செட் அடிக்கணுங்க. அந்த கிரிப்பர் செட் அடித்து டிஸ்கில் முறையாக பொருத்தப்பட வேண்டும். மின் கடத்தியை உலோக பகுதியில் கிரிப்பர் செட்டின் முறையாக பொருத்திய பின்னர் கடத்தியில் இது சுமார் 20 சுற்றுக்கு குறையாமல் பிணைத்தல் பைண்டிங் செய்யப்பட வேண்டும். மேலும் இழுவை கயிற்றினை அலுமினிய கம்பியுடன் பின்ன வேண்டும். மேற்கண்ட செயல்முறையில் 2 நிமிட கால அவகாசத்துக்குள் ஒரே வாய்ப்பில் முடித்தல் வேண்டும். ஆமாங்க, அதே தாங்க, சேம் தாங்க. நம்ம குரூப்பில் இருக்கிறவங்களுக்கு தெரியும். என்னென்னா செகண்ட் டெஸ்ட் என்னென்னா கிரிப்பர் செட் அடிக்கணும். அது வந்து எம்பின்னில் போட்டு அந்த பெல்ட் ரோப்பை மறுபடியும் அந்த 2 நிமிஷத்துக்குள்ளே நம்ம வந்து அந்த ரோப் போட்டு இழுத்து காட்டணும், டிஸ்கில் மாட்டி இழுத்து காட்டணும். செயல்முறை 3 வந்து 3 அடி வி கிராஸ் ஆரத்தை சுமார் 35 கிலோ இருக்கிற வெயிட்டு கொண்ட 100 மீட்டர் தூரத்தினை 1 நிமிடத்தில் தூக்கிட்டு போகணும் அப்படிங்கிறாங்க. ஆமாம் நண்பர்களே, ஃபஸ்ட்டு வந்து கம்ப்யூட்டர் எக்ஸாமு உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு உடல் தகுதி தேர்வு, எழுத்து தேர்வில் பெற்ற மதிப்பெண் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணி 1:2 என்ற விகிதத்தில் அனுமதிக்கப்படுவார். ஆமாங்க, கம்ப்யூட்டர் டெஸ்ட்லேயும் பாஸ் ஆகணும், ஃபிசிக்கல்லையும் பாஸ் ஆகணும். அப்போ தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. சரிங்களா? கம்ப்யூட்டர் எக்ஸாமும் முடிக்கணும். அதுக்கப்புறம் உடல் தகுதி தேர்வு, அப்புறம் எழுத்து தேர்வு, எல்லாம் 3 அடிப்படையிலையும் யார் அதிகமாக இருக்கிறாங்க அப்படின்னா அதன் பிறகு வந்து இடஒதுக்கீடில் வந்து இது பண்ணுவாங்க.
தேர்வு திட்டம்னா என்னென்னு பார்த்துங்க. தமிழ் தகுதி தேர்வு 100 வினாத்தாள், அதிகபட்ச மதிப்பெண் வந்து 150 மதிப்பெண். இவங்க வந்து குறைந்தபட்ச மதிப்பெண் வந்து எவ்வளோ எடுக்கணும்னா 60. கம்பல்சரி எல்லாருமே 60 மார்க் எடுக்கணும். சரிங்களா? 40 கொஸ்டின் கம்பல்சரி எழுதியிருக்கணும். பொது அறிவு 10ஆம் வகுப்பு தரம் தான். பொது அறிவு வந்து 75 கொஸ்டின் கேட்பாங்க. அதே மாதிரி திறனறிவு மற்றும் மனக்கணக்கு நுண்ணறிவு ஆப்டிடியூட் ரீசனிங்லாம் 25 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கு ஒரு 150 மார்க்கு. தமிழ் ஒரு 150 மார்க்கு, இது ஒரு 150 மார்க்கு, 300 மார்க்கு. இந்த கேட்டகரி வைஸ் 135 மார்க்கு எடுத்திருந்தால் கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. யார் யாருன்னா ஆதிதிராவிடர், பட்டியல் பழங்குடியினர், மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர், சீரமைப்பினர், இவங்க எல்லாமே 135 மார்க்கு கம்பல்சரி மினிமம். குறைந்தபட்சம் மார்க்கு தாங்க, அதிகபட்சம் கிடையாது, குறைந்தபட்சம். இதெல்லாம் மார்க்கே கிடையாதுங்க. அதிகமாக தான் எடுக்கணும். ஆக்சுவலி அதிகமாக தான் எடுக்கணும். அதிகமாக எடுத்தால் தான் நமக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. நீங்கள் மார்க் அதிகமாக எடுக்கிறதுக்கு ஐடியா பண்ணிக்கிங்க. அது என்ன வழியோ அதை வழியை பார்த்துக்குங்க. பேப்பர் 2 வந்து தொழில் பயிற்சி 200 கொஸ்டின்னு 3 மணி நேரம் 300 மார்க்கு. 300 மார்க்கு. சரிங்களா? தாள் பகுதி 1 மற்றும் பகுதி மற்றும் பேப்பர் 2 450 மார்க்கு. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அதில் ஒரு 150 மார்க்கு, இதில் ஒரு 300 மார்க்கு, டோட்டலாக 450 மார்க்கு தான் குவாலிஃபிகேஷன் மார்க்கு. நீங்கள் 450 மார்க்கை வந்து ஹையஸ்ட்டாக நீங்கள் படிச்சுக்கணும். ஹையஸ்ட்டு மார்க் எடுக்கிறவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டருங்க. அவ்வளோதாங்க. சிபிடி எக்ஸாம் பேப்பர் 2 கொஸ்டின் வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. பேப்பர் 1 தகுதி தேர்வு. தமிழ் தகுதி தேர்வில் 40%, அதாவது 60 மதிப்பெண் வந்து பெற்றிருந்தால் மட்டும்தான் பேப்பர் 1 பேப்பர் 2 ரெண்டுமே வேலிடேட் பண்ணுவாங்க. ஜென்ரல் ஸ்டடீஸும் எலக்ட்ரிக்கல் பேப்பரும் வந்து வேலிடேட் பண்ணுவாங்க. அதனால் குறைந்தபட்சம் நீங்கள் வந்து 40%, 60 மார்க் எடுத்து தான் ஆகணும். அதாவது இவ்வறிக்கையில் ஆங்கிலம் மற்றும் தமிழ் மொழிகளில் வெளியிடப்பட்டுள்ளது. ஏதேனும் சந்தேகம் இருப்பின் ஆங்கில பதிப்பே இறுதியானது. தமிழ்லையும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது, இங்கிலீஷும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது. நீங்கள் ஏதாவது உங்களுக்கு டவுட் அப்படின்னா இங்கிலீஷில் பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க, இதெல்லாம் பார்த்துக்குங்க. இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இது தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஏதாவது வழக்குகள் நிலுவைகள் இருப்பின் அவற்றின் மீதான இறுதி ஆணைக்கு உட்பட்டது. இந்த தெரிவு தற்காலிகமானது. ஆல்ரெடி நிறைய பேர் கேஸ் போட்டிருக்காங்க. அந்த கேஸ் வந்து என்ன தீர்ப்பு சொல்லுதோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. ஓடிஆரில் நீங்கள் அப்ளை பண்ணி இது பண்ணிக்கிங்க. அப்ளை பண்ணுற வீடியோ போடுறேங்க, அப்போ பார்த்துக்கலாம். இதெல்லாம் இது முக்கியமானதை மட்டும் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷனுக்கு என்னென்ன தேவை அது மட்டும் நான் சொல்கிறேன். நோட்டிஃபிகேஷனுக்கு என்ன கருத்து அது மட்டும் சொல்கிறேங்க. ஏன்னா ஆல்ரெடி இதுவே டைம் அதிகமாக இருக்குது. எக்ஸாம் சென்டர் பார்த்துக்குங்க. எக்ஸாம் சென்டரோட கோடு இருக்குது, நீங்கள் இதை பார்த்துக்குங்க. அதே மாதிரி ஃபிசிக்கலுக்கும் கொடுத்துருக்காங்க. தேர்வு கட்டணம் 100 ரூபாங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் 100 ரூபாங்க. ஆன்லைனில் யூபிஐயில் நீங்கள் கட்டிக்கலாமாம்மா. இதெல்லாம் கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாக்குமெண்ட் இது பண்ணுறது தான் கொஞ்சம் நிறையா கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து 10th மார்க் ஷீட்டு, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இதெல்லாம் அப்லோட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் சர்வரில் ஸ்டோர் ஆகிக்கும். அதனால் நீங்கள் மறுபடியும் அப்லோட் பண்ண தேவையில்லைங்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துக்குங்க. நோட்டிஃபிகேஷனில் இது கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறவங்களுக்காக தடையின்மை சான்றிதழ் இது தான் உங்களுக்கு சொல்ல வந்தேன்.
5 வயசு, அதாவது 5 வயசு இல்லைங்க, 5 வருஷத்துக்கு மேலே 5 வருஷத்துக்கு மேலே ஒர்க் பண்ணவங்களுக்கெல்லாம் எலிஜிபிள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. 5 வருஷத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இந்த இது இருக்குங்க. தேர்வார் இணைய வழியில் விண்ணப்பிக்கும் போது இந்திய அரசு மற்றும் அல்லது இந்தியாவில் உள்ள ஒரு மாநில அரசின் உள்ளாட்சி அமைப்பின் அல்லது பல்கலைக்கழகங்களில் அல்லது இந்தியாவில் உள்ள ஒரு மாநில அரசின் அதிகாரத்திற்கு கீழ் அமைக்கப்பட்டுள்ள அரசு சார்புள்ள நிறுவனங்கள் அல்லது பொதுத்துறை நிறுவனங்கள் நிரந்தர பணியில் இருப்பின் தங்களது பணி குறித்த விவரத்தினை தேர்வாளருக்கு தெரிவித்தல் வேண்டும். தேர்வாளர் பணி குறித்த உண்மை மறைக்கும் பட்சத்தில் அவரது விண்ணப்பம் உரிய நடைமுறைக்கு பின் நிராகரிக்கப்படும். தேர்வாளர்கள் தங்களுடைய விண்ணப்ப துறை தலைவர் வாயிலாக அல்லது நாம் வகித்து வரும் பதவி நியமனம் செய்வதற்கு தகுதி பெற்ற அலுவலர் மூலமாக அனுப்ப தேவையில்லை. மாறாக தமது துறை தலைவருக்கு தாம் தேர்வாணையத்தின் எந்த ஒரு தேர்வுக்கும் விண்ணப்பிக்கிறார் என்பதை எழுத்துப்பூர்வமாக தெரிவித்து தெரிவாகும் பட்சத்தில் கீழ்கண்டவற்றில் தடையின்மை சான்றிதழை சமர்ப்பிக்க வேண்டும். நீங்கள் ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துட்டு தடையின்மை சான்றிதழை வாங்கணும் அப்படிங்கிறாங்க. இப்போ நிறைய நண்பர்கள் கேங்மேனில் இருப்பீங்க, ஐடிஐ முடிச்சுட்டு இப்போ அவங்க 5 வருஷம் ஒர்க் பண்ணல, 5 வருஷத்துக்கு இல்லை, ஜாயின் பண்ணி 3 வருஷம்தான் ஆகுது, 4 வருஷம்தான் ஆகுது அப்படின்னா இந்த என்ஓசி தடையின்மை சான்றிதழ் பெற்று நீங்கள் ஃபீல்டு அசிஸ்டண்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. இது நீங்கள் வெரிஃபிகேஷன் போகும்போது இது காட்டணும், கம்பல்சரி காட்டணும். அதை தாங்க போட்டிருக்காங்க. உடல் தகுதி தேர்வு. இது உடல் தகுதி தேர்வுக்கு என்னென்ன 12 மண்டலம் கொடுத்துருக்காங்க. 12 மண்டலத்தில் ஏதோ ஒரு மண்டலம் செலெக்ஷன் பண்ணி நீங்கள் அங்கே போய்க்கலாம். இடத்தெல்லாம் மாற்ற முடியாது. ஒரு டைம் கொடுத்துட்டிங்கன்னா கொடுத்தது தான். அப்ளை பண்ணும்போதே கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சது. இதுதாங்க எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு உண்டான முன்னுரிமை. இது அந்தளவுக்கு இருக்குன்னு தெரியல. அவங்களாம் நிறைய சான்றிதழ் கேட்டிருக்குது. இந்த மாதிரி அவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, இராணுவத்தில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த இது. உங்களுக்கு நான் இன்னொன்று காட்டணும். ஆதரவற்ற விதவை, இது நிறைய ரூல்ஸ் இருக்குது பாருங்கள். பிஎஸ்டிஎம் வச்சுருந்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் கம்பல்சரி. இப்போ 10th முடிச்சுருக்கீங்க, கடைசியாக என்ன படிச்சிங்களோ அது வரைக்குமே கேட்குறாங்க. இப்போ ஐடியும் பிஎஸ்டிஎம்மில் வாங்கிக்கலாம். இப்போ ஐடிஐ மட்டும்தான் ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன். இதில் இது ஐடிஐயும் நீங்கள் பிஎஸ்டிஎம் படிச்சிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த ஃபார்மேட்டில் தான் நீங்கள் வாங்கியிருக்கணும். பிஎஸ்டிஎம் இந்த ஃபார்மேட்டில் தான் வாங்கிக்குவாங்க. மற்ற ஃபார்மேட்டில் இருந்தால் வாங்க மாட்டாங்க. பழைய ஃபார்மேட்டில் வச்சுருந்தீங்கன்னா வாங்க மாட்டாங்க. ஒரு காலேஜில் போட்டு தர மாட்டாங்க. நீங்கள் தமிழ் மீடியம் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் கையெழுத்து வாங்க கம்பல்சரி வாங்கி ஆகணும். சிலபஸ் வந்துச்சுங்க. இலக்கணம் 25 கேள்வி வந்துடுது. சொல்லகராதியில் 15 கேள்வி வந்துடுது. எழுத்துத்திறனில் 15 கேள்வி. கலைச்சொற்களில் 10 கேள்வி. வாசித்தல் மற்றும் புரிந்து கொள்ளுதல் 15 கேள்வி. இதிலேயே நீங்கள் பாஸ் ஆகிடுவீங்க. எளிய மொழிபெயர்ப்பில் 5 கேள்வி. இலக்கியம் மற்றும் தமிழ் அறிஞர்கள், தமிழ் தொண்டும், இது 15 கேள்வி. அதுலேயே முடிஞ்சிருச்சு. சரிங்களா? ஜிகேல பொது அறிவியல் சயின்ஸில் 5 கேள்வி. புவியியல் 5 கேள்வி. இந்தியாவின் வரலாறு, பண்பாடு மற்றும் தேசிய இயக்கம் 10 கேள்வி. இந்திய ஆட்சியில் 15 கேள்வி. ஆட்சியில் தான் அதிகபட்ச கேள்வி. அதே மாதிரி இந்திய பொருளாதாரம், தமிழ்நாட்டில் வளர்ச்சி நிர்வாகம் 20 கேள்வி. தமிழ்நாட்டில் வரலாறு, பண்பாடு, மரபு மற்றும் சமூக அறிவியல் இயக்கங்கள் 20 கேள்வி. இதில் எல்லாமே
எவ்வளோ கேள்வி என்னென்னு கொடுத்துருக்காங்க, அதெல்லாம் பார்த்துங்க. இதில் இன்னொரு அது வந்து 75 கேள்வி தானே. இப்போ இதில் வந்து 25 கேள்விக்கு திறனறிவு 15 கேள்வி. அதில் வந்து சுருக்குதல், விழுக்காடு, மீட்பு, HCF, LCM, ரேஷியோ, விகிதாச்சாரம், தனி வட்டி, கூட்டு வட்டி, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதெல்லாமே கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பார்த்துங்க, சிலபஸ் எல்லாம் பார்த்துங்க. இப்போ எலக்ட்ரிக்கலுக்கு எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. எல்லா டாப்பிக்குமே படிக்கணும். இதில் இருக்கிற எல்லா டாப்பிக்குமே படிச்சிருங்க. இதுலேருந்து தான் கொஸ்டின் கேட்பாங்க. நான் உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது இங்கே அதாவது சிபிடி எக்ஸாம் இது இல்லைங்க. இது தாங்க கடைசி பாத்தில் இருக்குது. இங்கே பாருங்கள், இதில் வந்து ஜிடி இருக்குல்ல, ஜிடி ஜென்ரல் 274 வேக்கண்ட்டு. அதில் வந்து எல்லோரும் உள்ளே போயிருங்க. அடுத்தது பிஎஸ்டிஎம் இருக்கிறவங்க பிஎஸ்டிஎம்மில் போயிடுவாங்க. அப்படியே ஒவ்வொரு இந்த தான் இடசுழி இதில் தான் நம்ம அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுப்பாங்க. இந்த வேக்கன்சி தான் நம்ம இது பண்ணணும். ஹையஸ்ட்டு மார்க் எடுத்தால் இந்த லிஸ்ட்டில் வந்துடுவோம். கம்பல்சரி இதில் போகிற மாதிரி படிங்க. வாழ்த்துக்கள் நண்பர்களே. அனைத்து நண்பர்களுக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தெளிவாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்பையும் புரியல அப்படின்னா நம்ம வாட்ஸ்அப் குரூப்லேயும் சரி, டெலகிராம்லேயும் கேளுங்க. உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். நன்றி நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.